வணக்கம். திருச்சிற்றம்பலம். இப்போது நாம் தேவாரம் முதல் திருமுறையின் 6வது பாடலின் பெருமையை காண்போம் வாருங்கள். திருவாரூர் மாவட்டம் திருசெங்காட்டன்குடிக்கு அருகே இருக்கும் திருமருகல் புனித ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் உத்திராபதீஸ்வரர் பற்றியும் தேவாரம் 6வது பாடலை பற்றியும் இக்காணொளியில் காண்போம். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு காலத்தில் திருமருகல் என்னும் புனிதமான ஊரில் வாழ்ந்து வந்த அந்தணர்கள் 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் தினமும் ஓதி அவர்களின் வாழ்க்கையை உத்திராபதீஸ்வரரை நோக்கி வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் யாகம் செய்து அதில் மிகுந்த பக்தியுடன் புனிதமான தீயை ஏற்றி திருமருகல் என்னும் புனித ஸ்தலத்தை காத்து வந்தார்கள் அந்தணர்கள். திருமருகல் எப்படி இருக்கும் தெரியுமா? உயரமான மாட வீடுகளும் மேக கூட்டங்கள் தொட்டு செல்லும் அளவுக்கு உயர்ந்த மலைகளும் மரங்களும் திருவிழா ஓசையுடன் இருக்கும் மாட வீதிகளும் உடைய அழகும் செழிப்பும் ஆனந்தமும் நிறைந்த ஊர்தான் திருமருகல். அதற்கு அருகே இருந்த மற்றொரு புனிதமான ஸ்தலம்தான் திருசெங்காட்டங்குடி. திருசெங்காட்டங்குடி எப்படி இருக்கும் தெரியுமா? பசுமையான வயல்களும் குளிர்ந்த நீர் நிறைந்த குளங்களும் மலர்கள் மலர்ந்த சோலைகளும் தேன்மணம் வீசும் காற்றும் அந்த திருசெங்காட்டங்குடியின் இருக்கும் கணபதீஸ்வரன் கோயிலின் புனிதத்தையும் பெருமையையும் போற்றுகிறது. அங்கு சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா? சிவபெருமான் நள்ளிரவில் கையில் தீப்பந்தத்தை ஏற்றி நடனமாடுகிறார். அதனை கண்ட புலவர் திருஞான சம்பந்தர் ஆச்சரியப்பட்டு சிவபெருமானை பார்த்து கேள்விகள் கேட்கிறார். இறைவா, திருமருகலில் எவ்வளவு பக்தர்கள் உன்னை வழிபடுகிறார்கள். அவ்வளவு அழகான கோயில்கள் உள்ள ஊர் திருமருகல். ஆனால் நீங்கள் ஏன் திருசெங்காட்டங்குடிக்கு சென்று அங்கு நள்ளிரவில் தீயேந்தி நடனமாடுகிறீர்கள் என்று திருஞான சம்பந்தர் சிவபெருமானிடம் கேள்வி கேட்கிறார். அதற்கு சிவபெருமான் அளித்த பதில் என்ன தெரியுமா? நான் இருக்கும் இடம் முக்கியமில்லை, உண்மையான பக்தி இருக்கும் இடமே நான் இருக்கும் இடமாகும். திருமருகலும் புனிதம், திருசெங்காட்டங்குடியும் புனிதம். நான் எங்கும் இருக்கிறேன். நான் ஆடும் ஆனந்த நடனம் இவ்வுலகை காக்கும் என்ற தெய்வீகச் சொல்லை சொன்னார் சிவபெருமான். தேவாரம் 6வது பாடலான திருமருகலும் திருசெங்காட்டங்குடியின் பாடலின் மையக்கருத்து என்னன்னா, சிவபெருமான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பதே மையக்கருத்தாகும். இத்தேவார பாடலை உணர்ந்து பாடினால் சாபம் நீங்கி சிவபெருமானின் அருள் கிடைக்கும் என்பதே உண்மை வரலாறாகும். நாங்கள் 12 திருமுறைகளையும் கதை வாயிலாக எடுத்துரைக்க வந்துள்ளோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து காணலாம் சிவனின் வரலாற்றை கைலாயம் முதல் பூமி வரை.